உன்னை ஆசீர்வதிப்பதற்கு சில பாவங்களை விட்டு ஆசீர்வாதம்னு சொல்றேன். இன்னும் விடாது இருக்கிற சின்னம் யாராலும் நீ விடாது இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்கு நஷ்டம் இல்லை. உன் பக்கத்தில் இருக்கிற ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டு போறாரு. நீ ஆண்டவருக்காக விடல, உன் பக்கத்தில் இருக்கிற ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். நான் சொல்றேன், விடுங்க. ஆண்டவருக்காக எதை விடணும்னு இன்னைக்கு ஆண்டவர் உணர்த்துறாரோ விடுங்க. இது இந்த ஒரு சூழ்நிலை தாங்க. அதுதான் ஸ்தோத்திரம். தூரத்தில் ஒருத்தர் நின்று ஜெபிக்கிறாரு, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். இன்னைக்கு அந்த கிருபை, ஆண்டவரே என் குடும்பத்தின் மேல ஆசீர்வாதம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே, என் குடும்பத்தின் மேல ஆசீர்வாதம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. இன்று முதல் என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு எது தடையா இருக்குதோ உணர்த்துங்கப்பா. நான் விட்டுறேன் ஆண்டவரே. நீ சில காரியங்களை நீ விடாது இருக்கிறதுனால தான் ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை சொல்லியும் நிறைவேறாம போகுது. அதுதான் ஒரு தாளந்து வாங்கினவன போல மண்ணில் புதைச்சு வைக்கிறோம். வாக்குத்தத்தங்களை நாம் என்ன பண்றோம்? மண்ணில் தான் புதைக்கிறோம். அது நமக்கு ஆசீர்வாதமாய் மாறாம இருப்பதற்கு நம்ம இன்னும் சில காரியங்களை விடாம இருப்பதனால தான். சரி, தொடர்ந்து வாசிக்கலாம். இன்னொரு காரியத்தை கூட நான் சொல்லி கடந்து போறேன். எசேக்கியேல் 34